சபாஷ். இந்த அமெரிக்கன் கர்ல்னு ஒரு தைவான் படம் பாருங்க. ஒரு அம்மா லிலி நடுத்தர வயசுல அமெரிக்காவுல இருந்து தைவான் ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. 2 பொண்ணுகளோட. ஏன் தெரியுமா? கேன்சர். பேய் கேன்சர். சரி, என்ன ஆச்சுன்னா அவங்க உயிர் போச்சுன்னா பொண்ணுகளுக்கு அப்பா இருக்கணும்னு அமெரிக்காவை விட்டுட்டு வந்தாங்க. அப்பா வேய் ஏர்போர்ட்ல வெயிட் பண்றாரு. சார்ஸ் வந்திருக்குன்னு நியூஸ் கேட்டுட்டு. அட பாவி. லிலியும் பொண்ணுகளும் வெளியே வந்தா உடனே வெய் பார்த்துட்டாரு. கார்ல ஏறி வீட்டுக்கு போறாங்க. சரி, பொண்ணு ஃபின் சோகமா இருக்கா. ஏன்? அவங்க ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கா. மிஸ் பண்றாங்க. கார்ல நிறைய நேரம் போச்சு. வீடு வந்தாங்க. ஆனா வீடு என்ன நிலைமை, கொடுமை. வேய் சீனாவுல இருந்து வந்திருக்காரு. கிளீன் பண்ண டைம் இல்ல. அப்புறம் ஃபின் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ஃப்ரெண்டுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புறா. அம்மா கேட்டுட்டாங்க. போய் படுன்னு. ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு. ஃபின் அவங்க ரூம்ல போய். அவள் புது ஸ்கூல் ட்ரெஸ்ஸ பார்த்ததும் சீக்கிரம் முடிவெட்டணும்னு கேள்விப்பட்டதும் என்ன கோவம். எல்லாரும் படுத்துட்டாங்கன்னா ஃபின் மட்டும் கணினி முன்னாடி உட்கார்ந்தா. ஆனா இணையம் சரியா வேலை பண்ணல. அடுத்த நாள் லில்லிக்கும் அவள் கணவருக்கும் டாக்டர் சந்திப்பு. லில்லி மார்ல இருந்த கட்டி பெருசாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. சீக்கிரம் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் ஹான் சொன்னாங்க. ஆனா லில்லி ஃபின் புது சூழல்ல சரியா சேர்ந்துக்கணும்னு காத்திருக்கிறா. அப்புறம் வேய் ஃபினை ஸ்கூல்ல விட்டுட்டு போறப்போ உன் குட்டை முடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சந்தோஷமா சொல்றாரு. ஸ்கூல்ல ஃபின் டீச்சர் மிஸ் சூ கிட்ட புது புத்தகம் வாங்கி நல்லா படிக்க சொல்றாங்க. கிளாஸ்ல ஃபின் போர்ட்ல எழுதியதை நகலெடுக்கிறப்போ டீச்சர் அழிச்சிட்டாங்க. ஃபின் பாடுபடுறத பார்த்து அருகில உட்கார்ந்த டிங். சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்ல முடியல. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி. எனக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவோ அதிகப்படுத்தவோ முடியாது. கதை சொல்றதுல உங்களுக்கு உதவ வேற மாதிரிகளை பயன்படுத்தலாம். அலுவலகத்துல காஃபி டைம்ல கேன்சர். சும்மா இல்ல, ஃபின்னுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு கேன்சர் பாடுபட்டாரு. அடுத்த நாள் சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு. ஃபின் கேட்டாச்சுன்னா அடுத்த நாளே வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் ஃபின்னும் டிங்கும் காமிக்ஸ் ஸ்டோர் போனாங்க. அங்க டிங் ஃபின்னை போல ஆங்கிலம் பேசணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஃபின்னோ தன் அம்மாவை பத்தி சண்டை போட்டா. தைவானுக்கு அம்மா அழைச்சிட்டு வந்ததுக்குன்னு. அப்புறம் ஃபின் டிங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. பேசிட்டு இருக்கும்போது குதிரை படங்கள் நிறைய இருக்குன்னு டிங் பார்த்துட்டா. ஃபின் சொன்னா குதிரைய பத்தி அவளுக்கு அதிக கவலைன்னு. நிறைய வரைஞ்சு வச்சிருக்கா என்னன்னு. பேசிட்டு இருக்கும்போது அண்ணா கீழே வந்தா. சாவி மறந்துட்டா. சத்தம் போட்டா. ஃபின் கதவை திறக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா. பாடம் கொடுக்கணும்னு. அண்ணா சத்தம் போட்டா. ஃபின் டோர் பெல் வயரையே பிடுங்கிட்டா. கதவை சாத்திட்டா. முழு நாளும் வெளியில நின்னுட்டா அண்ணா. சாயங்காலம் லில்லி மார்க்கெட்ல இருந்து சாமான்கள் வாங்கிட்டு வந்தா. சாரி, படிக்கிறதுல அவளுக்கு ரொம்ப கஷ்டம். பெல் அடிச்சாலும் ஃபின் கேட்கல. வீட்டுக்கு போனா அன்னைய அப்படியே வெளியில ஒரு நாள் முழுசும் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அட பாவி ஃபின். லிலி அவரை பார்த்து அவ்வளோ கோபமா கத்தினாங்க. ஆனா ஃபின் சண்டை போட்டுட்டு ஓடிட்டான். கணினி வகுப்புல குதிரை சவாரி செய்ய எங்கே போகலாம்னு இணையத்துல தேடிட்டு இருந்தாங்க ஃபின் டிங். அடுத்த நாள் போகலாம்னு பிளான் பண்ணினாங்க. அந்த இரவு வேய் சீனாக்கு வேலைன்னு சொல்லிட்டாரு. போக விடாம தடுக்கிறாங்க லிலி. வேற யாரையாவது அனுப்புன்னு கேட்டாங்க. ஆனா அவரு எப்படியும் போகணும்னு பிடிவாதம். ஒரு மாலை ஃபின் பாடம் படிக்கிறத வேண்டாம்னு விட்டுட்டா. மார்க்ஸ் கொடுமை. ரிப்போர்ட் கார்டுல அம்மா சைன் போட்டு மாட்டி விட்டா. அம்மா அப்பா கிட்ட மறைச்சிட்டா. ஒரு நாள் ஃபின்னுக்கு படிப்பு மேஜை வாங்க ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வெய் கூட்டிட்டு போனாரு. அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு ஃபின்னை அவ்வளோ கெஞ்சினாரு. அவளை மதிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஃபின் சண்டை போடுறா. அவளுக்குன்னு சொந்த காரணங்கள் இருக்குன்னு பிடிவாதமா சொல்றா. படிப்பு மேஜைக்கு பதிலா ஒரு அதிக விலை அலங்கார மேஜையை தேர்ந்தெடுக்கிறா. பின்னால ஃபர்னிச்சர் வந்தாச்சுன்னா அந்த அலங்கார மேஜையை வெய்தான் வாங்கினான்னு தெரிய வருது. குடும்பமே பணப்பிரச்சனையில தத்தளிச்சாலும் கூட. இத பார்த்ததும் லில்லி எவ்வளவு கோபப்பட்டாலோ தெரியுமா? வெய் கிட்ட கொதிச்சு கத்திக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில வெய் சீனா போறான்னு சொல்லிட்டு ஃபினை கிண்டல் பண்றான். அம்மா அப்பா சண்டை போட்டு விவாகரத்து பண்ணிட்டு அமெரிக்கா திரும்பி வரணும்னு சொல்லி ஃபினை கலாய்க்கிறான். அப்புறம் ஒரு காட்சி. ஃபினோட டீச்சர் தேர்வு மதிப்பெண்ணை வழங்குறாங்க. 52 மார்க் தான் ஃபின் வாங்கியிருக்கா. 100க்கு. கிளாஸ்லயே சின்ன மார்க் ஃபினுக்குன்னு டீச்சர் சொல்றாங்க. எல்லா தோல்வி அடைஞ்சவங்களும் நில்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஃபின் நிற்க மாட்டேங்கிறா. அவங்க கோபத்தில எவ்வளவு அடிச்சாங்கன்னா தெரியுமா? ஒரு பெரிய மரக்கட்டையால ஃபினோட கையில பல தடவை அடிச்சாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் ஃபின் ஒரு இணைய கஃபேக்கு போய் அவள் குதிரை சவாரி செய்ய இடம் தேடி அலைந்தாச்சு. அப்புறம் ஒரு சாட் சைட்டில போய் தன் நண்பியான ஜெசிக்கு ஃபோன் நம்பர் கூட சேர்த்து மெசேஜ் அனுப்பிட்டா. பின்னாடி ஃபோன் பக்கம் உட்கார்ந்து நண்பி கூப்பிடுவாளான்னு எதிர்பார்த்து காத்திருந்தா. ஆனா கூப்பிடுறதில்லன்னு தெரிஞ்சதும் சோர்ந்து போட்டா. அடுத்த காட்சில ஃபின்னோட பள்ளிக்கூடத்துல பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். அங்க டிங் அம்மா அவளை பார்த்து ஃபின்னோட வேலை டிங்கோட படிப்பை கெடுத்திருக்குன்னு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சா. இதை கேட்ட லில்லி கடுப்பாகி கூட்டத்தை விட்டு வெளியே ஓடினா.
போறதுக்கு முன்னாடி மார்க் மட்டும்தான் மாணவனோட குணத்தை சொல்லாதுன்னு எல்லாரையும் எச்சரிச்சா. மறுபக்கம் ஃபின்னோட கதை. நாள்தோறும் இணைய கஃபேக்கு போறா. நீ என்னை வெறுக்கிறாய் அம்மான்னு ஒரு பிளாக் ஆரம்பிச்சிருக்கா. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துல மிஸ் சூ ஃபின்னோட பிளாக்க பார்த்து அதிகமா பிடிச்சுக்கிட்டா. பள்ளிக்கூட பேச்சு போட்டிக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்லி அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்த சொன்னா. வீட்ல லில்லி ஃபின்ன தேடி பார்த்தா. சீரியஸா? வீடு துப்புரவு பண்றப்போ தற்செயலா ஒரு நோட்டு புத்தகங்கள் கிடைக்குது. அதுல குதிரை ஓவியங்கள். அப்பதான் லில்லிக்கு புரியுது, அடடா, அவங்க உஷா வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து அவங்க பொண்ணுகளை எவ்வளவு தூரம் விலக்கி வச்சிருக்காங்கன்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சூப்பரா ஒரு ஹோட்டல்ல பொண்ணுகளை கூட்டிட்டு போய் அமெரிக்காவுல சாப்பிட்ட மாதிரி என்ன வேணும்னாலும் சாப்பிட வச்சாங்க. அடேங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் சீக்கிரமா வேய் சீனாவுல இருந்து வீடு திரும்புறாரு. ஆனால் நட்சத்திர வைரஸ் பரவறதுல பயந்து லில்லி அவரை நல்லா சாஃப்ட் பண்ணிட்டு தான் உள்ளே அனுமதிச்சாங்க. அதே நாள் ராத்திரி ஃபின்னுக்கு ஹுவாய்க்கு ஹேர் கலர் போடுறாங்க. ரொம்ப நாளா பார்க்க முடியாத அளவுக்கு குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருக்கு. சிரிச்சு சிரிச்சு வேயை கிண்டல் பண்றாங்க. லில்லி வேய் கிட்ட நான் இல்லாத போது பொண்ணுகளை நல்லா பாத்துக்கோன்னு சத்தியம் வாங்குறாங்க. ஆனால் வேய் டேய், இறப்பு பத்தி எப்பவும் யோசிக்காதே, நல்லா இருன்னு சொல்றாரு. லில்லி அதை பேசாம விட்டுடுறாங்க. அடுத்த நாள் வேய் ஃபின்னை ஸ்கூல்ல விட போறாரு. போற வழில அவனை அவள் பள்ளியிலே பேச்சு போட்டியிலே வெற்றி பெற்றா அமெரிக்கா அனுப்புறதுக்கு யோசிக்க சொல்றாங்க. சரி, மண்டரின் பேச்சு. அவளுக்கு ஞாபகம் வைக்க டீ உதவி பண்றா. ஃபின் அவள் அம்மா மேல எவ்வளவு வெறுப்புணர்ச்சியான வார்த்தைகள் எழுதினாங்கன்னு கேக்குறான். ஃபின் சொல்றா அவள் அம்மா அவளை விட நிறைய சாதிக்க கூடியவங்கன்னு நம்புறேன்னு. வீடுல சீனா பயணத்துக்கு சாமான்களை பேக் பண்றான். லில்லி வந்து ஆண் 3 நாளா நோய்வாய்ப்பட்டு காய்ச்சல் இருக்குன்னு சொல்றா. சாஸ் வைரஸ்னு சந்தேகிக்கிறா. டாக்டர் கிட்ட காட்டணும்னு சொல்றா. சாதாரண சளின்னு சொல்லி வீட்டிலேயே மருந்து கொடுங்கன்னு சொல்றான். ஆஸ்பத்திரி போறது ரொம்பன்னு சொல்றான். சாஸ் வந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா லில்லி ஆஸ்பத்திரிக்கு போறா. அடுத்த நாள் காலையில போனா நிறைய பேர் வரிசையில நின்னுருக்காங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றாங்க, சோதனை பண்றாங்க. ரிப்போர்ட் வர காத்திருக்கணும். கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துருச்சு. லில்லி அன்னைக்கு நியூமோனியா, சார்ஸ்லாம் இருக்கலாம்னு டாக்டர் சொன்னாருன்னு கேள்விப்பட்டதும் லில்லிக்கு அதிர்ச்சி. கொள்ளை அதிர்ச்சி. கொரோனா மாதிரின்னு டாக்டர் சொன்னாரு. கொள்ளை பயம். அன்னைய கொண்டு போய் தனிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. நல்லா குணமாச்சுதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் லில்லி வெயின கத்தி கூப்பிட்டா. ஏர்போர்ட் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தான். ஆஸ்பத்திரிக்கு அன்னைய கொண்டு போனதுக்கு வெய் ரொம்ப கோபப்பட்டான். பேய் கோபம். ஆனா பின்னாடி வீட்டுக்கு வர சொன்னான். உடம்பு சரியில்லைன்னு. ரான் எங்கேயோ போயிட்டானாம், வேற இடத்துல. மிஸ் ஃபின்ன ஆபீஸுக்கு கூப்பிட்டா. ஸ்பீச் போட்டிக்கு ரெடியா இருன்னு உசுப்பேத்திட்டா. கொள்ளை உசுப்பேத்திட்டா. ஃபின் வீட்டுக்கு சந்தோஷமா வந்தா. அன்னே ஆஸ்பத்திரியில தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சு கொள்ளை அதிர்ச்சி. அவளும் வீட்ல தனிமைப்படுத்தப்படணும். அப்புறம் லில்லி ஃபின்னோட டீச்சரை கூப்பிட்டு லீவ் எடுக்க போனா. ஃபின் நாளைக்கு ஸ்பீச் போட்டி இருக்குன்னு சொல்லிட்டா. கொள்ளை பொறுப்பில்லாத பொண்ணு. லில்லி உடம்புக்கு முக்கியம்னு சொன்னா. ஃபின் கேட்கல. போனை பறிச்சு புடிச்சு கோபப்பட்டா. லில்லி ஃபின் ரூமுக்கு ஓடி போய் போட்டோ போஸ்டர் எல்லாம் கிழிச்சு போட்டா. அப்படி கிழிச்சு போட்டா. அப்போ லில்லி மேல திடீர்னு அடிச்சாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சமயம் அங்க வந்து 2யும் பிரிச்சாங்க. ஆனா ஃபின் அவங்க அம்மாவை அசிங்கமா பேச ஆரம்பிச்சா. அப்போ அவங்க அம்மா சரி பாய், கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு அடிச்சாங்க. லில்லிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க பொண்ணு அழுறத பார்த்தாங்க. ஆனா ஃபின் யாருகிட்டையும் பேசாம வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அடுத்து என்னன்னா, ஃபின் பஸ்ல ஏறி கொஞ்சம் தூரத்துல இருக்கிற குதிரை ஸ்டேபிள் போனாங்க. அங்க ஒரு வெள்ளை குதிரைய பார்த்தா. ரொம்ப சந்தோஷமா குதிரைய பிடிச்சு அன்புடன் சுகப்படுத்தினாங்க. அந்த குதிரையும் அவங்களை ரொம்ப பிடிச்சுக்கிச்சு. சரி, சவாரி போகலாம்னு ஃபின் குதிரைக்கு கட்டுக்களை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த குதிரை அங்கங்க நகர்ந்து கஷ்டப்படுத்திச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு ஃபின்னை ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீட்ல லில்லி அன்னையோட உடல்நிலை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க. போன் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சா அது அன்னைய பத்தின நியூஸ்னு நம்பி உடனே எடுப்பாங்க. அப்புறம் ஃபின் கண்ணுல பட்டாங்க. அம்மா கூரையிலே அழுதுட்டு உலர்ந்த துணிகளை கீழே எடுத்துட்டு போறப்போ அப்பா அவளை காணும்போது நீ சொன்னதை படிச்சேன். உனக்கு சந்தோஷமா இருந்தா உன்னை அமெரிக்கா அனுப்புறேன்னு கத்தி சொல்றாரு. அடுத்த நாள் ஆஸ்பத்திரியிலிருந்து போன். அண்ணாவோட உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நியூமோனியா தான், சார்ஸ் இல்லன்னு. அப்பா உடம்பு விட்டு ஓடி போய் வீட்டுக்கு வருவாரு. படிக்கட்டுகளிலே நின்னு சந்தோஷத்திலே அழுதுருக்காரு. பெண் குட்டி வீட்டுக்கு வரப்போகுது. பிறகு ஃபின் அம்மா கிட்ட எனக்கு காது சுத்தம் பண்ணுன்னு கேக்குது. அப்பா இல்லாத நேரம். அப்ப ஃபின் லிலி கிட்ட நீ மறுபிறவிலே வேற மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டத ஞாபகம் இருக்கான்னு கேக்குது. லிலி ஃபின் குதிரையா ஆகணும்னு ஆசைப்பட்டத மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. அம்மா மேல அன்பு மறுபடியும் வருது. ஃபின் சோர்ந்து போய் சாகாதே அம்மான்னு கெஞ்சுது. லிலியும் கண்கலங்கி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா.
ஃபின் அவங்க சித்திரை வீட்டுக்கு வர காத்திருக்குது.